நெல்லை மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. ஒரு சிறிய நகரம். ஆனா அந்த ஏரியா ஃபுல்லா சாதி வாரியா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு கேத வீடு. ஒரு 28 வயசுள்ள ஒரு இளைஞன் வந்து அங்க இறந்திருக்காரு. அவங்க குடும்பமே வந்து ரொம்ப சோகத்துல கதறாங்க. வெளிய பயங்கரமான கூட்டம் இருக்கு. உள்ள அவங்க மனைவி அழுகுறாங்க. அவருக்கு வந்து 3 வயதுல வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு. சோகமா இருக்க அந்த நேரத்துல அந்த பிணத்த தூக்க போறாங்க. மத்தியானத்துக்கு மேல பிணத்த தூக்கும்போது, தூக்குறதுக்கு முன்னால உள்ள இருந்து ஒரு வயதான பாட்டி வராங்க. அப்போ வந்து கையில வந்து நீர் ததும்ப ததும்ப ஒரு செம்பு கொண்டு வராங்க. அந்த செம்ப கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் வச்சுட்டு, கையில வந்து முல்லைப்பூ வச்சிருக்காங்க. அதாவது பிச்சி பூ வச்சிருக்காங்க. வந்து ஒரு பூ எடுத்து அந்த தண்ணீல போடுறாங்க. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஒரு பூவ போடும்போது எல்லாரும் வந்து உச்சி கொட்டுறாங்க. அதாவது சோகத்துல உச்சி கொட்டுவோம் இல்லையா? பரிதாபத்துல. அந்த மாரி உச்சி கொட்டுறாங்க. மறுபடியும் வந்து 3வது பூவையும் அதுல போடும்போது, அவங்களுடைய அந்த பரிதாபத்துக்கு கொட்டுற உச்சி வந்து அதிகமாகுது. ச்ச! ச்ச! அப்படின்ற மாரி ரொம்ப சோகமா எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணிய வந்து தரையில ஊத்திட்டு உள்ள போயிடுறாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு, அந்த கேதத்துக்கு புதிதா வந்தவர் வந்து, "இது என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அருகில் இருந்த ஒரு வயதானவர் சொல்றாரு, "இந்த மாரி வந்து இறந்து போன அந்த பையனுக்கு வந்து பையனுடைய மனைவிக்கு வந்து 3 மாத கர்ப்பமா இருக்காங்க. அத எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க சொல்றாங்கன்னு" சொன்னா, அவர் கேட்கிறாரு, "இந்த நேரத்துல இத ஏன் வெளிப்படுத்தணும் அவசியமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவரு சொல்றாரு, "உனக்கு ஒரு பையன் இருந்து அவன் இறந்து போனான். 7 மாதம் கழிச்சு உன்னுடைய மருமகளுக்கு உனக்கு உனக்கு ஒரு பேரன் பிறந்தா நீ என்ன பண்ணுவ? இந்த உலகம் என்ன சொல்லும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் அப்படியே அமைதியா தலைய கீழ போட்டுறாரு. ஆக இதுக்காகத்தான் அவங்க சொல்றாங்க. நாளைக்கு வந்து அப்பா பேர் தெரியாம ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இத சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே அந்த இல்லமே வந்து சோகத்துல மூழ்குது. இந்த சோகமான நேரத்துல கூட ஒரு சிறிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்முடைய பண்பாடு எவ்வளவு மென்மையாகவும், நுட்பமாகவும் தன்னை வெளிப்படுத்துது அப்படின்றது தான்.